ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழாஸ் சேனல். நண்பர் ஒருத்தர் சூப்பரான கொஷின் கேட்டிருந்தாருங்க. அதாவது இந்த ட்ரேடிங்லாம் பண்ணுறவங்களுக்கு திடீர்னு நியூஸ்லாம் வருது இல்லையா, மார்க்கெட் நியூஸு, ட்ரம்ப் நியூஸு, ஏதாவது எக்கனாமிக்கல் ரிலேட்டட் நியூஸ்லாம். இந்த நியூஸ்லாம் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹெட்ஜா, ஒரு அட்வான்டேஜா, இல்லைனா அது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு, நீங்கள் இன்ட்ராடே இல்லை ஸ்கேல்பிங் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அந்த நியூஸை வந்து நீங்கள் நியூஸாக மட்டுமே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நோ ப்ராப்ளம். ஆனால் அதே நியூஸை ஓடிட்டு இருக்க ஒரு ட்ரேடில் அதை ரிலேட் பண்ணி இந்த ட்ரேட் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நீங்கள் இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தட் இஸ் டிஸ்ட்ராக்ஷன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நியூஸ் வருதுன்னா மேபி அந்த நியூஸ் வந்து ஒரு செக்டாருக்கு பாதகமாக இருக்கலாம், இன்னொரு செக்டாருக்கு அது சாதகமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கோவிட் சமயத்தில் நிறைய செக்டார் அடி வாங்கிச்சு, டூரிசம், ஹோட்டல்லாம். ஆனால் ஃபார்மா, எஃப்எம்சிஜி அதெல்லாம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ அது லாங் ரன்ல ஓகே. ஆனால் ஷார்ட் பீரியட்ல ஒரு ஸ்கேல்பிங்ல இன்ட்ராடேல இருக்கும்போது ஒரு நியூஸ் வந்து அது நியூஸாக பார்க்காம இது எனக்கு என் ட்ரேடுக்கு என்ன அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் உள்ளே இறங்கி பார்க்கும்போது அது டிஸ்ட்ராக்ஷன் தான். இது லாங் டேர்ம் பொசிஷன் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க, அப்போ ஒரு நியூஸ் வருது, உங்களுக்கு டைம் இருக்குது, இப்போ அந்த நியூஸ் வந்து எந்த செக்டாருக்கு சாதகமாக இருக்குது, அந்த செக்டார் நிஃப்டியில் எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அது எட்ஜில் அட்வான்டேஜ். ஸோ நியூஸாக மட்டும் பாருங்கள். இன்ட்ராடே ஸ்கால்பிங்கில் இருக்கும்போது அதை ரொம்ப ட்ரேடுவில் இன்கார்ப் பண்ணிங்கன்னா அது ஹெட்ஜ் கிடையாது, டிஸ்ட்ராக்ஷன் தான்.